42வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்க கேட்போம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கண்களை மூடி ஜெபிப்போம். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாத ஆண்டவரே, நீர் செய்ய நினைக்கிற விஷயம் தடைப்படாத ஆண்டவரே, நீர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறவர். நீர் செய்ய நினைக்கிற விஷயம் ஒன்றும் தடைப்படாது, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவர். உங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி, உங்கள் ஜீவனுக்காக நன்றி. அதில் கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு நீங்கள் பேசுங்க, என்னோடு நீங்கள் பேசணும், என்னோடு நீங்கள் பேசணும். உங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வணைந்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வணைந்தவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு நடத்துகிறீர். சொல்லுவோம். என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு நடத்துகிறீர். இயேசுவே, 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீர். சொல்லுவோம். பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீர். என் பாரம் சுமப்பவர் நீர், என் தாகம் தீர்ப்பவர் நீர், என் பாரம் சுமப்பவர் நீர், என் தாகம் தீர்ப்பவர் நீர். என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவர் நீர். சொல்லுவோம். என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவர் நீர். இயேசுவே, 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீர். பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீர். பேசுகிற தேவன். உடைய சத்தத்தை கேட்க உதவி செய்யும். மனுஷ சத்தம் அல்ல, தெய்வத்தின் சத்தத்தை கேட்க நாங்கள் வாஞ்சியாய் வந்திருக்கிறோம். இசப்பா, எங்களுக்கு வேண்டிய மன்னாவை தாரும், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் சொன்ன வார்த்தை நாங்கள் பிழைப்பதற்கு, நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு வேண்டிய வார்த்தையை கொடுத்து பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மீண்டும் வாசிப்போம். யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது. சொல்லுங்க, நீ செய்ய நினைத்தது. சொல்லுங்க, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர்.
சொல்லுங்க, சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, அவரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால தியானித்துக் கொண்டிருக்கிறோம், அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார், சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார், அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடாதது ஒண்ணுமே இல்லையா? சொல்லுங்க, அவரால் கூடாதது ஒண்ணுமே இல்லை. அப்படி என்ன? எல்லாமே எல்லாமே. எதெல்லாம் கூடும், எதெல்லாம் கூடாது? சில நேரம் நம்ம சொல்றோம், ஆண்டவரே நான் ஜெபிச்சு ஜெபிச்சு பார்த்து சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே. அப்படின்னா நினைக்கிறேன், ஜெபத்துல பதில் கிடைக்கல எனக்கு நம்ம நினைக்கிறோம். அப்படிதானே? அப்படிதானே? நம்ம பலமுறை ஜெபிக்கிறோம், ஆனா ஜெபிக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் வரலையே, என் ஜெபத்தை நீங்க கேட்கலையே, அப்படி நம்ம நினைக்கிற சூழ்நிலை வருது. அப்படிதானே? அப்போ நம்ம ஜெபம் ஏன் கேட்கப்படல? நம்ம என்ன பண்றோம்? குறைவுள்ள எதுல குறைவா இருக்கும், அதை நீங்க தான் பண்ணணும். ஏன் சாம்பார்ல உப்பு குறைஞ்சிச்சு, ஏன் பிரியாணில டேஸ்ட் குறைஞ்சிருச்சு என்பதை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம சமையல் சாப்பிட்றோம், கொஞ்சம் மசாலா கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது நம்மால? முடியுதா? உப்பு காரம் கம்மியா இருக்குன்னு சொல்லி என் நாக்கால நான் கண்டுபிடிக்க முடியுது. அப்படிதானே? அப்படின்னா என்னுடைய குறைவுகளை ஏன் என்னால் கண்டுபிடிக்க முடியல? நான் எங்க விழுந்து கிடக்கிறேன், நான் எந்த இடத்துல நிற்கிறேன், ஏன் என் ஜெபம் கேட்கப்படல? நல்லா பாரு, வசனம் சொல்லுது, நம்முடைய ஜெபம் நம்ம வீட்டின் கூரை கூட தாண்டலையா. நம்ம வீட்டு கூரை எத்தனை பேர், எவ்வளவு தூரம்? உங்க வீட்டு கூரை எத்தனை அடி சொல்லுங்கம்மா? நம்ம எத்தனை அடி? ஒரு 10-12 அடி. ஓகே, 12 அடி 10 அடி சும்மே. அப்ப நான் ஜெபிக்கிற ஜெபம் என் வீட்டை ஒரு 10 அடி கூட தாண்டலன்னா பரலோகத்துக்கு எப்படி போகும்? புரியுதாமா? நான் ஜெபிக்கிற ஜெபம் என் வீட்டை கூரை கூட தாண்டல. ஏன் தாண்டல? எத்தனை வருஷமா ஜெபிக்கிறோம், எத்தனை மாசமா உபவாசம் இருக்கிறோம், எத்தனை விஷயங்கள் நம்ம செய்தாலும் நம்ம ஜெபம் கேட்கப்படாமல் போவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒண்ணு, நம்ம ஜெபம் கேட்க கூடாதபடி வானம் மன்றத்தில் கிரீசுகிற ஆவின்னு சொல்லிட்டு நம்ம தப்பிச்சுக்கிறோம். அப்படிதானே? நம்ம ஜெபிக்கிறது என்னது? என் ஜெபத்துக்கு தடை பண்ணுகிற வான மண்டலத்திற்கு பொல்லாத ஆவியை தடை பண்ணுது பாஸ்டர். சொல்லுங்களேன், நம்ம காரணத்தை யார் மேல சொல்றோம்? சொல்லுங்களேன், காரணத்தை யார் மேல சொல்லுகிறோம்? என்னைக்கு நம்ம மேலுக்கு தப்பு தெரியாது, பிசாசம் குறைசணும். அவன் சொன்ன, ஏமா நான் உன்னை வேணான்னு சொல்லி அம்மா விட்டு விலைக்கு போய் ரொம்ப வருஷங்கனா ஆகுது, ஏமா திரும்பி நான் தான் ஏசப்பா இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஆமென். இவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, இவன் என்ன பொய் சொல்றான், என்ன என்னது என்ன குற்றவாளி ஏத்து, ஐயோ நான் இதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப யார் தடை பண்றா? வசனம் சொல்லுது, அவனவன் தன் சுயத்தினால் சிக்குப்படுகிறான். அவனவன் தன் சுயத்தினால். ஆமென். நாம் நினைக்கிறோம் ஜெபம் எங்க கேட்கப்படும்? எங்கெல்லாம் ஜெபம் கேட்கப்படும்? எந்தெந்த இடத்துல ஜெபம் கேட்கப்படும்? எல்லா இடத்துலயுமா? அப்படிதானே? நீ மரத்துக்குள்ள முட்டி போட்டாலும் ஏசப்பா வருவார வரமாட்டாரா? நீங்க பாத்ரூம் முட்டி போட்டால் ஜெபம் பண்ண வருவார வரமாட்டாரா? நீ கிச்சன்ல ஜெபம் பண்ண வருவார வரமாட்டாரா? ஏன்னா அவர் அங்கதான் இருக்கிறார். அல்ல, அவர் எங்கதான் இருக்கிறார்? எங்க நான் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறோமோ அங்க வருவாரு. அப்படிதானே? எங்க நம்ம மனம் தாழ்த்தி தேவசம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து பேசுவார். ஆமென். அவர் இடம் முக்கியம் அல்ல, நீ எங்க இருந்து ஜெபிக்கிற என்பதான் முக்கியம். அப்படிதானே? இப்ப ஆலயத்துல வந்து நான் திரும்ப சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வருது, பிரச்சனை வருதுன்னா எங்கேயோ தேடி அலையாதீங்க. கர்த்தருடைய ஆலயம் இருக்காங்க, ஆலயத்துக்கு வாங்க. ஒழுங்க, உனக்கு ஒரு வீடு உண்டு. தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். உனக்கு அழகிறதுக்கு ஒரு வீடு இருக்கா? தங்குவதற்கு வீடு இருக்கா? இருக்கா இல்லையா? உங்க
வீட்டில் நான் என்ன பண்ணுவீங்க? அழுதானே பண்ணுவீங்க. போய் உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு வீடு இருக்கணும், நெருக்கம் வந்துச்சுன்னா அப்புறம் வீட்டில் போய் கதை சாதிட்டு அழுவும். அப்படிதானே? அதானம்மா, பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு ஒரு வீடு இருக்கு, என்ன வேலையை செஞ்சு திட்டாங்க, இல்லை இங்கே பக்கத்தில் திட்டாங்க, நேரம் வருவோம் ரோட்டு அழம நேரம் வீட்டு கதவை தப்புன்னு சாத்தி முழக்கால் விட்டு ஓட அழுவோம். ஏன்னா எனக்கு ஒரு வீடு உண்டு. ஆனா விசுவாசுக்கு தெரிய மாட்டேது, நமக்கு ஒரு தகப்பன் வீடு கொடுத்திருக்கிற ஜெப வீடு. இந்த ஜெபத்துல நம்ம ஜெபிக்கிறோம் என்பதை நம்ம அநேகம் மறந்தாச்சு. புரிதல் உங்களுக்கு? புரிதல் உங்களுக்கு? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. உனக்காக ஜெபிக்கிற தகப்பன் இருக்கிறார் மறந்துடாதீங்க. உனக்கு ஒரு வீடு உண்டு என்பது மறந்து, எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ அங்கங்க சுத்தாம கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உன்னோட வீட்டுல உட்கார்ந்து கதவை சாத்து ஓன்னு அழு, உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுவாங்க, அங்க போலாமா இங்கே போலாமா, அங்க போலாமா இங்கே போலாம். ஏன்னா உன்னை அலைக்கழிக்கிறதே பிசாசு போலப்பா இருக்கு. தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நான் என்ன ஜெபம் கேட்கப்படலைன்னா இப்படி அலை மோதுதான் வேலை. தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இயேசு எங்க இருக்கிறாரு? நான் இருக்கிற இடத்துல இயேசு வருவார். அதை நினைச்சுக்க. தோத்திரம். அல்லேலூயா. நான் செய்திக்கு நான் வருகிறேன். வேதம் சொல்லுது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த வார்த்தை தியானிக்கும் போது ஆவியானவர் இந்த காலை என்னோட கூட பேசுற வார்த்தை ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். திரும்ப வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவா. அப்படின்னா நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தா அவர் சகலத்தையும் செய்வார். நீ ஆண்டவரை நேசிங்க, உன் தகப்பனை நேசிங்க. உனக்கு ஒரு வீடு, அந்த வீட்டுல அதிக நேரம் காத்திருங்க. நல்லா பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துல அதிக நேரம் செலவிட்டவங்க யாரு வேதத்துல தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருடைய ஆலயத்துல அதிக நேரம் செலவிட்டவர்களை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைத்துதான் இருக்கிறார். முதலாவது பார்க்கும்போது அன்னாள் தனக்கு பிள்ளை இல்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் விழுந்து கிடந்தா, பிள்ளைய கொடுத்தா. அந்த பிள்ளை ஆலயத்தில் கொடுத்தா. அந்த பிள்ளை மேல் சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்தில் வளர்ந்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் வளர்ந்த போது அவன் யாராய் மாறினான்? ஒரு ஆசாரியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாய் கத்த வைத்தார். அப்ப ஆலயத்துல நம்ம வந்து எனக்கு தகப்பன் அந்த வீட்டுல உட்கார்ந்து காத்திருக்க உன்னை கர்த்தர் ஒரு இடத்தை கர்த்தர் கொடுப்பார். இரண்டாவது, யோசுவா கர்த்தருடைய ஆலயத்துல நிலைத்திருந்தான். மோசேக்கு அடுத்தது அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொடுத்தார். நிறைய பேர் சொல்ல முடியும். அப்ப உங்க நேரத்தை, உங்களுடைய நேரங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து வாங்க. ஆலயத்தை வாங்க, தினமும் வாங்க. 10 1 மணிக்கு திறந்துதாங்க வாங்க. வந்து பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல சும்மா இருக்காதீங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து காத்திருங்க. உனக்கு ஒரு அற்புதம் வேணும், உனக்கு ஒரு நன்மை நடக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்க. வசனம் கர்த்தருடைய ஆலயத்துல அவர் நன்மையால் நிரப்புகிறார். இங்க நன்மை இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அட்டெண்டன்ஸ் போட்ட வந்துடாது. அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறத கர்த்தர் விரும்புகிறார். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஒரு பாடலுக்கு, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாது. தோத்திரம். அல்லேலூயா. உம்மோடு செலவிடும்
ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. சொல்லு பாடுவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஆமென். ஆண்டவரோடு செலவிடுகிற நேரம் ஒரு நாள் வீணாகாது. தோத்திரம். அல்லேலூயா. அங்கங்க ஊர் சுத்தி கதை பேசுறத முதல்ல நிறுத்துங்க. தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிங்க இப்ப பக்கத்து வீட்டுல சுவிசேஷம் அறிவிக்க போனமே அல்லாமல் கதை பேசுறத போகாதீங்க. ஆமென். ஆமென். எதுக்கு நான் போனோம்? எதுக்கு நான் போனோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனா நான் போனோம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற நபராய் போனோம். அதனாலதான் போன வாரம் சொன்னேன், ஒரு 85 வயது பாட்டி சொல்லுகிற வார்த்தை உலகத்தில் பல இடங்களுக்கு சென்று ஆசீர்வாதமா மாறுது. கவனிங்க. எதுக்கு நான் சொல்றேன்? அப்ப கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்க தேவ பிள்ளை இது வார்த்தையை உணருங்க. ஆண்டவருக்கு சமூகத்துல காத்திருக்கிறேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் தேவ சமூகத்துல காத்திருப்பேன். உங்க சமூகத்துல காத்திரு. ஏன் அப்படி இருக்கிற வசனம் சொல்லுது, தேவனுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். உன் பிரச்சனை நினைச்சு அழாதீங்க, உங்க வேதனை நினைச்சு அழாதீங்க, உனக்கு வந்து நெருக்கத்தை நினைச்சு அழாதீங்க. நீ எதை நினைச்சு 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 அழுது அழுது வீட்டுல உட்காராதீங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து உன் கண்ணீரை விடு. உன் கண்ணீருக்கான பதிலை கத்த தருவார். ஆமென். என் நெருக்கத்தை அறிந்தவர் அவர்தான். என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். என் இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்தவர் அவர்தான். அவர் சமூகத்தில் வந்து நான் காத்திருப்பேன். எனக்கு வேண்டியதெல்லாம் தருவார். தோத்திரம். அல்லேலூயா. 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 சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கத்த செய்கிறார். ஒரு ஊழியர் இவ்விதமா சொன்னாரு, எனக்கு நெருக்கம் வருதுன்னா நான் வேதத்தை வாசிச்சா இந்த வேதம் என் உபத்திரவத்துக்கான பதிலை கொடுக்குமா? ஆமென். உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல் நாள் தெரியுமா, பைபிளை தூக்கி மூலையில போட்டுட்டு ஜெபம் பண்ண மாட்டேன், கஷ்டம் தூக்கி மூட்டில போய் அப்படியே இல்ல. ஒரு ஊழியர் சொல்றாரு, உபத்திரவம் மாறணும்னா வேதத்தை திறந்த வாசி. உபத்திரவம் மாறக்கூடிய பாடம் இந்த வேதத்தில் இருக்கு. ஆமென். சில வேலைக்கு போகும்போது வாசிக்கிறோமா? கர்த்தர் பேசுறாரா? பொதுவான வாசிக்குமா? வசனத்தை பேசுறாரு. ஆனா நீ நெருக்கப்படும் போது வேதத்தை அதிகமா வாசி. கர்த்தர் உன்னோடு முகமுகமாய் பேசுவார். ஆமென். ஆமென். மன சஞ்சலத்தை தவிக்கிறியா? வேதத்தை எடு, வாசி. சத்தமா வாசி. சத்தமா வாசி. சத்தமா வாசி. சத்தமா வாசி. உன் வேத வசனம் உன்னோடு பேசும். வசனம் சொல்லுது, அது இருபுறமும் கருகுள்ள பட்டயம். ஆமென். இந்த ஆயுதத்தை எடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வாசிக்கிறேன், உதவி செய்யுங்க. தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 119 சங்கீதம் 67வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119:67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன், நாதம்மா திரும்ப வாசிங்க. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னாடி எப்படி நடந்தேன்? வழி தப்பி நடந்தேன். இப்போதோ ஏன் இப்ப நான் எப்படி நடக்கிறேன்? உம்முடைய வசனம் என் பாதைக்கு தீபமா இருக்கு. ஆண்டவர், முன்பு உபத்திரவத்தில் நடந்தேன். அப்படிதான் திரும்ப வாசிங்க. நான் உபத்திரவத்துக்கு முன்னாடி வழி தப்பி நடந்தேன். என் இஷ்டம் போல நடந்தேன், என் மனம் போன போக்கில் நடந்தேன். ஆனா உபத்திரவம் வந்த பிறகு 119 167 வசனம், 119:67,
67. சொல்லுங்க, உபத்திரத்த பிறகு என் வாழ்க்கை மாறுச்சா? சொல்லுங்கம்மா, உபத்திரம் வந்த பிறகு என் வாழ்க்கை மாறுச்சா இல்லையா? நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோலுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோலுல. சொல்லுங்க, அந்த ஒண்ணு மட்டும், நான் உங்க தோலுல இருக்கிறேன். உபத்திரவப்படுவதற்கு முன்னாடி நான் வழி தப்பி நடந்தேன். வழி தப்பி நடந்தேன். இப்போ வார்த்தையை ஏமாறுச்சு, வசனம் என்னை மாற்றினது. அல்லேலூயா. உங்களுக்கு கஷ்டம், கண்ணீர், வேதனை, துன்பம், ஒரு வேதத்தை அதிகமா வாசி. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க 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 உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் உன்னோட கடந்து போகும். ஏன்னா வசனம் ஜீவன் உள்ளது. ஆமென், ஆமென். டெய்லி வசனத்தை உங்க வாயில் அறிக்கை பண்ணுங்க. அதனால அதிகாலை ஜெபத்துல பண்ணும்போது வசனத்தை சொல்லதுக்கு காரணம் தெரியுமா? ஆமென், ஆமென், ஆமென். அடுத்தது, இந்த புக்கை வச்சு ஜெபிக்கணும் சொல்ல மாட்டேன். நீங்க பைபிள் வாசிக்கணும். நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வசனத்தை எடுத்து நீங்க ஜெப குறிப்பை ஆயத்தப்படுத்துங்க. முடியுமா? ஏன் பாஸ்டர், ஈர பேனாக்க முடியும் பாஸ்டர், பேனை பெருச்சலையாக்க என்னால முடியும் பாஸ்டர், ஆனா இதனால முடியாது. ஆயத்த பண்ணணும். ஒரு விசுவாசி, எனக்கு கடந்த நாள்ல ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி, சிஸ்டர் காலேஜ் பாஸ்டர் இப்ப சொல்றீங்களா பாஸ்டர்? நான் சொன்னேன், நீ காலை 5 மணிக்கு ஃபோன் அடிப்பேன். தோத்துறேன். அல்லேலூயா. ஆமென். ஆயத்தமாகணும். ஆமென். ஜெபம் நடத்துறதுக்கு எது தேவை? கவனிங்க, விசுவாசி எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். எப்பவுமே எதுக்கு ஆயத்தமா இருக்கணும்? அவர் எப்ப வருவாருன்னு தெரியாது. புரியுதுங்களா? விசுவாசியே, ஒரு ஜபத்துக்கே நமக்கு ஆயத்தம் தேவைன்னா வருகைக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. பாச நீங்க முன்னாடியே சொல்லாதீங்க, ஒரு 5 மணிக்கு சொல்லுங்க பாச. எத்தனை சொல்றீங்க? அஞ்சரைக்கு கவனிங்க, ஆயத்தம் ஆகணுங்க. ஆமென். அப்ப விசுவாசி எப்பதான் வளர்றது? ஆமென். என்ன சொன்ன, இப்பவே நீங்க இந்த வாரம் ஃபுல்லா படிங்க, பைபிள் வாசிங்க, உங்களுக்கு ஆவியான வசனத்தை எழுதி வைங்க. எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க, வேதம் எடுங்க. உங்களுக்கு படிக்கும்போது ஆடு பேசுறாரா, அது ஜெபமா ஆயத்தப்படுத்துங்க. ஆமென். ஆயத்தப்படுத்துங்க. புரியாதவங்களுக்கு தான் ஜெப புக்கு. ஆமென். புரியாதவங்களுக்கு தான் ஜெப புக்கு. ஆனா புரிஞ்சவங்களுக்கு வேதம் தான் ஜெப குறிப்பு. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம், உபத்திரவத்துக்கு முன்னாடி நான் வழி தப்பி நடந்தேன், ஆனா இப்போ வேத வசனம் என் வாழ்க்கை மாத்துது. தோத்திரம். அல்லேலூயா. வேத வசனம் என் வாழ்க்கையை மாற்றுகிறது. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அதிகமா நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகம் அதிகமா காத்துருங்க. நான் நல்லதுதான் செய்யறேன், ஆனா எனக்கு என்ன வருது? தீமையா வந்து நிக்குதே. சொல்றமா, நான் நல்லதுதான் செய்யறேன், ஆனா இது எனக்கே பிரச்சனை வந்து நிக்க. என்ன பண்ணு? வசனம் சொல்லுது, அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். என்ன உபத்திரவத்தை நடத்துறாருன்னா ஒரு காரணம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எனக்கு நெருக்கம் வருதுன்னா ஒரு காரணம் இருக்கு. எனக்கு பிரச்சனை வருதுன்னா ஒரு காரணம் இருக்கு. பிரச்சனை நினைக்காதீங்க, தேவன் எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். நம்ம பிரச்சனை வரும், ஐயோ ஏன் பிரச்சனை வருது, நம்ம அதை யோசிக்கிறோம்.
இது பிசாசின் தந்திரம். ஆண்டவரே, எனக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுப்பதற்காக நீங்க அதை அனுமதித்திருக்கீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ. சொல்லுவோம். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். சொல்லுவோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. சொல்லுவோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பில் சாய்ந்தென்றுமே. ஆமே. சொல்லுவோம். அப்பனின் மார்பில் சாய்ந்தென்றுமே அதிகமாய் ஆசீர்வதிப்பேன். எப்படி பாடுவேன் நான் உனக்கு செய்த நன்மைகளை சொல்லுங்க. உங்க உபத்திரவத்தை பார்க்காதீங்க, உங்க பிரச்சனையை பார்க்காதீங்க. அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஹல்லேலூயா. உபத்திரவம் வரும்போது என் பழைய விஷயம் எல்லாம் மறைஞ்சிடும். ஆமென். நல்லா சொல்லுங்க. ஒரு கஷ்டம் வரும்போது இந்த கஷ்டத்தை உன்னை ஆசீர்வதிக்கு தான் ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார். ஆமென். நெருக்க ஐயோ நெருக்கல, உன் நெருக்கத்துக்கு அடுத்தது ஒரு விசாலத்தை கத்த வைத்திருக்கிறார். நெருக்கம் மட்டுமே உன் வாழ்க்கை அல்ல, உபத்திரவம் மட்டுமே உன் வாழ்க்கை அல்ல. ஒரு காரியம் தெரிஞ்சு உபத்திரவம் வரும்போது பழைய விஷயங்களை அகற்றி புதிய காரியத்தை கத்த செய்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த புரிதல் நமக்கு வந்துடுச்சுன்னா நான் அழமாட்டேன். ஏன் ஆண்டவரே என்னை மறந்தீர், ஏன் கைவிட்டு சொல்லவே மாட்டேன். நீங்க நெருக்கப்படுவது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை நெருக்க 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 நீர் என்னை நெருங்கி வருகிறீர். நான் உங்களை நெருங்கிறதுக்கு தான் அந்த நெருக்க வருது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த விஷயத்தை புரியுங்க, நல்ல இந்த மனசுல பதிவைங்க. உபத்திரவம் வரும்போது என்னுடைய பழைய விஷயங்கள் கடந்து போகும். சொல்லுங்க. உபத்திரவம் வரும்போது என்னுடைய பழைய காரியமெல்லாம் போய் நான் புதிய மனுஷனாய் மாறுவேன். வசனம் சொல்லுது, ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் பழைய மனுஷனாய் இருக்கிறான் என்று அல்ல, அவன் புதிய மனுஷனாய் இருக்கிறான். ஆமென். அப்ப ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான். ஆமென். ஏன்? ரோமர் 8:28 சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். சொல்லுங்க. ஆமென். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. உண்மையா சொல்றீங்களா? உண்மையா சொல்றீங்களா? உண்மையா சொல்றீங்களா? நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். உங்க மனசுல இருந்து சொன்ன, அப்பா என் பிள்ளையா சொல்லுது, அம்மா நேத்து வரைக்கும் அழுதியாம்மா. ஆமென். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். தீமைகளை நன்மையாய் மாற்றினீ, துன்ப
துன்பங்களை இன்பமாய் மாற்றினீ. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே. உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரணும். ஆமென். என்ன வரணும்? என்ன வரணும்? நன்றி. எதுக்கு நன்றி சொல்வீங்க? எதுக்கு நன்றி சொல்வீங்க? என்ன நன்மை செஞ்சாரு? அதுலதான் உட்கார்ந்து இருக்கணும். ஆமே. அடுத்தது, காலை எழுந்ததிலிருந்து நைட்டு நீங்க தூங்குற வரைக்கும் அவர் ஒவ்வொரு விஷயத்தை நடத்துகிறாருன்னா நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நெருக்கத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். பொருளாதார நெருக்கத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை அலைய வச்சதுக்காக ஸ்தோத்திரம். என்னை புலம்ப வச்சதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்க. ஏன்னா பிசாசின் தந்திரம் தெரியுமா? பிசாசின் தந்திரமே நம்ம அழ வைக்கிறது தான். எத்தனை பேர் தெரியும்? பிசாசின் தந்திரம் நம்ம புலம்ப வைக்கிறது. ஆமே ஆமே. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆமென். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. பாடி 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 துதிங்க, எல்லாம் மாறும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஐயோன்னு புலம்பதை விட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. செய்திக்கு நேரம் கடந்து வருகிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே, நல்லா பாருங்க, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, நதமா பாடு அனுபவிக்கிற உங்களை, பாடுகளை அனுபவிக்கிற உங்களை தூக்கி போடாம சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. பாடு அனுபவிக்கிற விசுவாசியே, ஆண்டவர் மறந்தார், ஆண்டவர் கைவிட்டார், ஆண்டவர் சோதிக்கிறார் சொல்லல. வசனம் சொல்லுது, உன்னை சீர்படுத்துவார். சீர்படுத்துவார் என்னது? ரிப்பேர் பண்ணுவாரு. சில வேலை இன்ஜின் வேலை செய்யல, சில வேலை ஆர்ன வேலை செய்யல, சில வேலை பிரேக்க பிடிக்கல, சில வேலை பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன பண்ண? சீர்படுத்துவார். பாடு அனுபவிக்கிற, உபத்திரவப்படுகிற, கண்ணீரால் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உன்னை சீர்படுத்துவாரு, உறுதிப்படுத்துவாரு, பலப்படுத்துவாரு. நீங்க உறுதியாய் வாழக்கூடிய சத்துவத்தை தேவன் தருவார். சொல்லுங்களேன், இந்த வசனத்தை பிடிச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால். ஆமென். சொல்லுங்களேன். ஆமென். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற என்னை கர்த்தர் சீர்படுத்துவார். ஏன்னா இந்த ஊழியத்தின் பாதையில எத்தனையோ நெருக்க சூழ்ந்தது. அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே, உபத்திரவத்திற்காக நன்றி. ஆமென். இந்த பாடுகளுக்காக நன்றி, இந்த நெருக்கத்திற்காக நன்றி. ஆனா எங்க அப்பா என்னை ஒரு நாளும் கைவிட்டது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது, இயேசுவை நான் காணும்போது சொல்லுவோம், கொஞ்ச காலம்
இயேசுவுக்காக சொல்லுங்க. கஷ்டப்பாடு சகிப்பதினா கொஞ்ச காலம் கண்ணீர் வடிப்பே எந்த கூட்டம் செய்ய முதன் முடியும் அந்த நாளை சுதந்தரிப்பே. எந்த கூட்டம் செய்ய முதன் முடியும் அந்த நாளை சுதந்தரிப்பே. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. உபத்திரவத்தை நினைச்சு பயப்படாதீங்க. உன் உபத்திரவத்தை மாற்ற அவரால் கூடும். ஆமென். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 சொல்லு வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7. இதுல மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் என்னதமா துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையிலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற அக்கினியிலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உபத்திரவம் எனக்கு கஷ்டம் அல்ல, இந்த உபத்திரவம் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஒரு நெருக்கம், இந்த பிரச்சனை, இந்த பாடு, இந்த போராட்டம் என்னை கீழே தள்ள பிசாசு நினைச்சாலும் நான் கீழே தள்ளல, நான் மேல் நோக்கி வளர்வதற்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் தான் உபத்திரவம். சொல்லுங்க, ஒரு அழிந்து போகிற பொண்ணு அக்கிலே சோதிக்கப்பட்டு அது எப்படி விலை உயர்ந்த மாறுகிறதோ அதை பார்க்கணும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு தேவன் வெளிப்படும் போது அதிக கனமும் புகழ்ச்சி உண்டாகத்தக்கதாக அதை மேன்மைப்படுத்த ஒரு உபத்திரவப்படுத்துகிறார். ஆமென். எத்தனை பேர் இயேசுவை பார்க்க போறீங்க? எத்தனை பேர் இயேசுவை பார்க்க போறீங்க? சொல்லுங்கம்மா. 3 பேர் தானா? எல்லாரும் பார்க்க போறீங்களா? எப்படி பார்ப்பீங்க? ஜபத்துல பார்க்கலாமா? அப்படியா? எப்படி பார்ப்பீங்க ஜபத்துல இயேசுவை? வேத வசனத்து மூலமா நான் பார்ப்பேன் பாஸ்டர். சொல்லுங்க, நீங்க எப்படி பார்த்த கதையை சொல்லுங்களேன். உங்க உருட்டை சொல்லுங்களேன். உங்க உருட்டை நான் கேட்கிறேன். ஹலோ, சொல்லுங்களேன். நீங்க ஜபத்துல பார்த்து நீங்க எப்படிலாம் பார்ப்பீங்க? வசனத்துல பார்க்கறப்ப வசனத்தை எப்படி பார்ப்பீங்க? வசனத்துல அவர் எப்படி பார்ப்பீங்க? ஒரு என்ன உணர்வு கொடுக்குறாரு அதான் தெரியல பாஸ்டர். சரி, ஓகே. அடுத்து எப்படி பார்ப்பீங்க? ஒன்னு சொல்லுவா, ஒருவன் தேவனை பார்த்துட்டா அவன் ட்ராக் மாறாது. எத்தனை பேருக்கு தெரியும்? நான் இயேசுவை பார்த்துட்டா எனக்கு ஆசை வேற எதுல இருக்காது. உண்மைதானே? நான் இயேசுவை பார்த்தேன்னா நீ வழி மாறி போக மாட்டா, உன் இஷ்டத்துமே ஓட மாட்டா. தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்ப. ஏன்னா இந்த மகிமையை விட இவை பெரிதல்ல. மண்ணுக்காக மாணிக்கத்தை டாக்டர் பால் இந்த கதை இருக்க சொல்லி சம்பவம் சொல்லியிருக்கிறேன். டாக்டர் பாலியச்சோ கொரியா தேசத்தில் இருக்கிற ஒரு சபையின் போதகர். 14 லட்சம் விசுவாசிகள் அவர் சபையில் இருக்கிறாங்க.
எத்தனை லட்சம்? 14 லட்சம் விசுவாசிகள் சபை உறுப்பினராக இருக்கிறாங்க. அவருடைய இளைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் அவர் இளைய மகன் இறந்துட்டார். அவர் வேறு ஊழியத்தில் இருக்க கேள்விப்பட்டு ஓடி வருகிறார். மகன் இறந்து கிடக்கிறான், எல்லாம் அழுகிறாங்க. அவர் தன் மகனை கூட்டிட்டு உன்னை போய் கதை சாத்திட்டார். ஆண்டவரே, நீ மரித்தோரை உயிரோடு எழுப்ப வைக்கிற தேவன் அல்லவா, என் மகன் மறிச்சுட்டான் ஆண்டவரை எழுப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. ஜெபித்த போது மகன் எழுந்துட்டான், உயிரோடு எழுந்துட்டான். இறந்த போது ஒரு வார்த்தை கேட்டான், என்னை ஏன்பா கூப்பிட்டீங்கன்னு கேட்டான். என்னை ஏன் கூப்பிட்டீங்க? இல்ல மகனே, அப்பா தயவுசெய்து விட்டுடுங்க, இது எனக்கு வேண்டாம், அந்த நாடு பெருசா இருக்குப்பா, எங்க அப்பா நான் பார்க்கிறேன் எவ்வளவு மகிமையா இருக்கிறாரு, இது வேண்டாம், எனக்கு இந்த உலகம் வேண்டாம், எனக்கு அவர் போதும், தயவு செய்து விட்டுடுங்க பிளீஸ். ஏன் தெரியுமா? சோமுனா திரும்ப பையன் இறந்துட்டா. இயேசுவை ஒருவன் சந்திக்கிறான் என்றால், இயேசுவை ஒருவன் பார்க்கிறான் என்றால், அவன் வாழ்க்கை இயேசுவை காண்பிக்கிறவனாய் இருக்கணும். ஆமென். அதுக்கு தான் சொன்னேன், இயேசுவை எப்படி பார்க்குறீங்க, நான் எல்லாம் ஓத்துக்க, ஆனா உங்க வாழ்க்கைக்குள் மறுரூபத்தின் அனுபவத்தை நீங்க காண்பிச்சா மட்டும்தான் நீங்க இயேசுவை சாயலா இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நீங்க வேத வசனத்தில் இயேசுவை பார்க்கலாம், ஓகே, எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே, ஆனா உங்க வாழ்க்கை மறுரூபமாகாத பட்சத்தில் நீ இயேசுவை பார்த்த சொன்னா நான் நம்ப மாட்டேன். தோத்தன அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இயேசுவை பார்த்தா இயேசுவுக்காக ஏதாவது செய்ய துடிக்கும், ஓடும், ஆசை வரும். தோத்தன அல்லேலூயா. மோசே ஆண்டு சீனாமலைக்கு வர சொன்னப்பா, மேலே வாப்பா, போயிட்டான். நாள் ஓடுது, வாரங்கள் ஓடுது, மாசம் ஓடுது. ஆண்ட சொன்னாரு, டேய் கீழே போடா, உன் ஜனங்கள் எல்லாம் மாறிட்டாங்கப்பா, மேலே போனோம், டைமே தெரியல. ஆண்டு சொன்ன 40 நாள் ஆயிடுச்சு, போடா கீழே போடா. எந்திரி, ஒரு தெய்வ சம்பவத்துக்கு போயிட்டா டைம் போறதே தெரியாது. தோத்தனா அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தை நீங்க உணர்ந்து, ஆண்டவரே நான் உங்க சமூகத்தில் காத்திருக்கிறேன், என் கஷ்டம் என் பாடு குறித்து நாங்கள் கஷ்டப்படாது, ஏன்னா என்னை சோதிக்கிறீங்க, என் விசுவாசம் சோதிக்கிறீங்க. நீங்க வரும்போது நான் மகிமையாய் மாறுவதற்கு, நான் புகழ்ச்சியாய் மாறுவதற்கு என்னை இப்போது புடமிட்டு கொண்டிருக்கிறீர். ஒரு நெருப்பு அக்கில சுட 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 அந்த தங்கத்துக்குள் இருக்கிற டஸ்ட் எல்லாம் எப்படி வெளியே வருதோ, அதே போல உபத்திரவப்படும் போது என்னுடைய பழைய ஸ்பாவம், பழைய விஷயம், பழைய எண்ணம், பழைய சிந்தை எல்லாம் என்னை கடந்து போய் நான் விலை உயர்ந்தவனாய் மாறுகிறேன். 24 கேரக்டரா மாறுறேன், சுத்த தங்கமாய் மாறுகிறேன். அப்போ உபத்திரவ நெருக்கம் என்பது என்ன தெரியுமா? உன்னை விசுவாசத்தில் வளர்ப்பதற்கு கர்த்தர் கொடுக்கிற விஷயத்தை தான். அதை 1 பேதுரு 6-7 வசனம் சொல்லுகிறது, துன்பப்பட வேண்டியது அவசியமானபடியினால். அவசியம், நீ உபத்திரப்பட வேண்டிய அவசியம். ஏன்? அப்பதான் அவருடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க. தோத்தன அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 138வது சங்கீதம் 7வது வசனம். முடிக்கிறேன். சங்கீதம் 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தால் உயிர்ப்பிப்பீர். நல்ல துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், சொல்லுங்களேன், நான் துன்பத்துல நடந்தாலும், கஷ்டத்துல நடந்தாலும், பாடுகளை நடந்தாலும் அவர் என்னோட கூட வருவார், அவர் என்னோட கூட வருவார், அவர் என்னோட கூட வருவார். அவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கஷ்டம் வரும்போது மனுஷன் விட்டு ஓடிடுவான், துன்பம் வரும்போது, பிரச்சனை வரும்போது உன்னிட்டு ஓடுற கூட்டம் நிறைய உண்டு. ஆனா பிரச்சனை வரும்போது தான் என் நாடோட பக்கத்தில் நின்று பயப்படாதப்பா, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுகிறவர் தான் என் தெய்வன். தோத்தன அல்லேலூயா. அதில் உன்னை விட்டு ஓடுகிற மனுஷன் பின்னாடி ஓடாதீங்க. துன்பத்தில் நடுவில் இருந்து உன்னை நடத்துகிற தேவனை கைப்பிடிச்சு, ஆண்டவரே ஆமே, என்னை விட்டு விலகாத தேவன், எந்த சூழ்நிலையும் உண்மை மறுதலிக்காமல் உமக்கு உண்மையாய் உத்தமமாய் வாட எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி நீங்க ஓடுங்க. சொல்லுங்க, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பீர். உடைய கரம் என்னை நடத்தும் ஆண்டவரே, உடைய வலது கரம் நடத்தும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென்,
ஆமென். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே, நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தனையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணனாகிய தேவன் உன்னோட கூட இருப்பார். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. நற்சீர் பொருந்தினருங்க. அப்படின்னா நற்சீர் பொருந்தினது சகல ஆசீர்வாதத்தோடும் நல்ல காரியங்களோடு இருங்க, ஆறுதல் அடையுங்க, நல்ல சிந்தனையா இருங்க, சமாதானமா இருங்க. அன்புக்கும் சமாதானத்தும் காரணமாகிய தேவன் உன்னோட கூட இருப்பார். எப்ப இருப்பாரு? நான் துன்பத்தில் நடந்தாலும் பாடுகளை அனுபவித்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். அவர் என்னோட கூட இருக்கிற. சொல்லுங்க, தேவனே அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் என்னோட கூட இருக்கீங்க. இருக்காரா? இருக்காரா இல்லையா? இருக்காரா? இருந்தா என்ன பண்ணுவாரு? உங்களோட இருக்கிற யார் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரா? அன்புக்கும் சமாதானத்துக்கும் இருக்காரா? இருக்காரா? எப்படி காண்பிக்க? உன்னை நேசிக்கிறத போல. அப்படின்னு உங்களை எப்படி பராமரிக்கிறீங்களோ அதே போலதான் மற்றவங்களை நேசிக்கணும். ஏன் உங்ககிட்ட இருக்காரு? எரிச்சல் உள்ள தேவன் அல்ல. உனக்குள் இருக்கிறவர் சண்டை போடுகிறவர் அல்ல. உனக்குள் இருக்கிறவர் சமாதானத்தின் காரணர். அல்லேலூயா. நீங்க தேவனிடத்துல எதை பெறறீங்களோ அதுதான் வெளியே வரும். சட்டியில எதை இருக்கோ அதுதான் உங்களுக்கு. சமாதானத்தின் தேவன் நடத்தினா சமாதானம், சமாதானம் இல்லைன்னா என்னைய திட்ட உனக்காக ஸ்பெஷலான உபவாசம் படிச்சு வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சத்துரு விழுவதை என் கண்கள் காணட்டும் ராஜா. அவன் எலும்புகள் நொறுக்கப்படுவதை என் காதுகள் கேட்கட்டும் ராஜா அப்படின்னு கேட்ட உன் எலும்பதை உடைப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னு சொல்லுங்க, என் தேவன் எலும்புகளை உடைக்கிறவர் அல்ல. என் தேவன் நொறுங்கின எலும்புகளை குணமாக்குகிறவர். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, நீ எனக்கு நல்லவரா இருக்கிறீர். கடைசியா ஒன்னு சொல்ல முடிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரா? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உன்னை சீர்படுத்துவாரு, ஸ்திரப்படுத்துவாரு, பலப்படுத்துவாரு. ஸோ இந்த பாடு உன்னை தீமைக்கு அல்ல, உன்னை விலை உயர்ந்தவனாய் மாற்றுவதற்கு தான் இந்த உபத்திரவத்தை தேவன் தருகிறார். அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொல்றாரோ? ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 22. நோவா என்னதா? எப்படி செய்தான்? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதே போல பேழையை செய்தான். இத்தனை முழம், இத்தனை அகலம், இத்தனை உயரம், இப்படிதான் இருக்கணும் என்பதை நோவாவுக்கு கர்த்தர் சொன்னாரோ அந்த அளவின்படியே செய்தான். கர்த்தர் சொல்லுகிறதை, கர்த்தர் சொன்ன கட்டளைப்படி எல்லாம் அவன் செய்து முடித்ததினால என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? அழிவில் இருந்து அவன் வீட்டார் காக்கப்பட்டாங்க.
புரியுதா உங்களுக்கு? என் ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு. நீ துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் தேவன் உடன் இருப்பார். புரியுங்களா? நீ ஆறுகளை கடந்தால் உன்னோடு இருப்பார். அக்கிலில் வேகாது. ஏன் தெரியுமா? நீ அவர் சொல்லுகிறத செய்தா. அவர் சொல்லுகிறதனை செய்யும் போது என் தேவன் உன்னை மறக்க மாட்டாரு, மறந்துட மாட்டாரு. என் பிள்ளை நான் சொல்றத செஞ்சு எவ்வளவு உபத்திரப்படுதுப்பா, இந்த உபத்திரவத்தில் நான் உன்னை விடவே மாட்டேன் சொல்லி உன் அருகில இருந்து உன் உபத்திரவத்துக்கு பதிலாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஆமென். இரண்டாவது, ஆபிரகாம் எடுத்த கர்த்தர் பேசின அவங்க பிள்ளையை கொடுன்ட்டு. ஆபிரகாம் கிட்ட பிள்ளையை கொண்டு பேசினாரு. ஒருவேளை மனைவி கிட்ட போய் சொன்னா, இந்த கிடைக்க மனைவிட்ட சொல்லாம கர்த்தர் சொன்னது செய்ய ஆரம்பிச்சு மோரிய தேசத்துக்கு போயிட்டா. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறதை ஆபிரகாம் செய்தனாலே இதுவரைக்கும் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. கவனிக்கிறீங்களாமா? நான் ஒன்னையோடு சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறத நீங்க செய்யுங்க, அதன்படி நடங்க, அப்போது நீங்கள் பிழைப்பீங்க. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அவர் வல்லமை நம்மோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. கண்களை மூடி தேவரீர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஓ நன்றி, 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 நன்றி. எலியாவின் தேவனே என் மேல் இறங்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய கரம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். உங்க வல்லமை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். கரம் உயர்த்தி சொல்லுங்க. உபத்திரவத்தினால் வியாகுலத்தினால கஷ்டப்படுகிறேன், சூழ்நிலையை மாத்த நீ வல்லவராய் இருக்கிறீர். நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே என் மேல இறங்குமே. ஹல்லேலூயா. என் மேல இறங்குமே. கேளுங்க, என் மேல இறங்குமே. அக்னியாய், அக்னியாய், அக்னியாய் என் மேல இறங்கி வாருமையா, என் மேல இறங்கி வாருமையா, என் மேல இறங்கி வாருமையா. பாடு அனுபவிக்கிற, துன்பத்தை அனுபவிக்கிற என் மேல கிருபையா இறங்குங்கப்பா. ஓ ராபாலா தியாரா ஷீகா ரதனா ரீகா தியாரா ஷீகா ரதன் யாரதனா. ஓ நன்றி, 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 நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. சொல்லுங்க, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. உம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே இறங்கிடும் தேவனே. அசைவாடும் அனலாக்கும் எங்களுக்கு நீ ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் என்னிலக்கு நீ ஜுவாலையே. சொல்லுவோம். எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே. சொல்லுவோம். எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்களுக்கு நீ ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்களுக்கு நீ ஜுவாலையே. சொல்லுவோம். அசைவாடும் அனலாக்கும் எங்களுக்கு நீ ஜுவாலையே. அசைவாடும், அசைவாடும் அனலாக்கும் எங்களுக்கு நீ ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே. சொல்லுவோம். எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்களுக்கு நீ ஜுவாலையே. சொல்லுவோம். அசைவாடும் அனலாக்கும் எங்களுக்கு நீ ஜுவாலை. அசைவாடும், அசைவாடும் அனலாக்கும் எங்களுக்கு நீ ஜுவாலையே. அசைவாடும், அசைவாடும் அனலாக்கும் எங்களுக்கு நீ ஜுவாலையே. கேளு.
அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே சொல்லுவோம். அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலை. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனையோ இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையை சொல்லுவோம். அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையை. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்க பரிசுத்த ஆவியானவரே, உபத்திரவப்படுகிற ஒவ்வொரு மேலும் உங்க அபிஷேகத்தை ஊற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். வானம் திறக்கப்படுவதாக. பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி ஒவ்வொரு நிரப்பட்ட ஆண்டவரே, தீங்கு அனுபவிக்கிறேன்னு சொல்லுகிறவங்க, உபத்திரவப்படுகிறேன் சொல்லுகிறவங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். அபிஷேக நுகங்களை முறிப்பதாக. இவர்கள் உபத்திரவத்தில் விழுந்து போகாமல் உபத்திரவத்தில் எழுந்து நின்று ஓடத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி என் மேல அக்கினி இறங்கி வருவீராக. அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை ஜெயித்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். அவர் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுவோம். நெருப்பாய் இறங்கிடுவார். தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுவோம். ஆவியே 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 சேர்ந்து பாடுவோம். ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையை. சேர்ந்து சொல்வோம். அனலாக்கும் ஷபகதல ஹதியாரதல ரிபஹந்தரபோரபால ஷபரபா. நல்ல சத்தத்தை உயர்த்த தேவனை துதிங்க. அந்த அக்கினி உங்களை நிரப்பி வரட்டும். இந்த அக்கினி நிரப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நிரப்பபடி நான் ஜெபிக்கிறேன். சோர்வோடு உடைந்த இருதயத்தோடு நொறுங்குண்டவராய் வந்திருக்கிற என் ஜனங்கள் மேல் உங்க அபிஷேகத்தை ஊற்றுவீராக. அபிஷேகத்தை ஊற்றுவீராக. அபிஷேகத்தை ஊற்றுவீராக. அபிஷேகத்தை ஊற்றுவீராக. அபிஷேகத்தை ஊற்றுவீராக. அபிஷேகம் ஊற்றுவீராக. அக்கினி நாவுகள் இறங்கி வரட்டும். 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 மேல் விட்டறை நிரம்பி அக்கினி இந்த சபையை நிரம்பட்டும். அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே. சொல்லுவோம். அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே. ஆவியே சொல்லுவோம். ஆவியே ஆவியே ரிமஹதராதியாரா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி தமுனுங்க. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி துதிங்க. ஆவியே ஆமென். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே. சொல்லுவோம். அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின்
அசைவாடு அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே கேளுங்க. அசைவாடு அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே மகாதரா. அசைவாடு அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே ஆவியே. அசைவாடு அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே. எஸ் டாடி. அக்கினி நாவுகள் இறங்கி வருகிறது. அக்கினி நாவுகள் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் எல்லா சாபத்தின் கட்டுகள் எரிக்கத்தக்க அக்கினி இறங்கி வருகிறது. உன்னை பலவீனப்படுத்தி உன்னை கீழே தள்ளுகிற எல்லா அந்த காலத்தில் வல்லமைகளை எரித்து போடுகிற இந்த மேல் விட்டு அறையில் அக்கினி உன்னை நிரப்ப இறங்கி வருகிறது. சபையே நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளோடு சில நல்ல சத்தத்தை உயர்த்த துடிங்க. யாரும் மௌனமா இருக்காதீங்க. உன் அபிஷேகம் பண்ணுகிற ஆவியானவர் உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கொஞ்ச காலம் தீங்கு அனுபவிக்கிற உன்னை சீர்படுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆவியே 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 அசைவாடு அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே. அசைவாடு அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே. அப்படியே கண்களை மூடி இந்த அபிஷேகத்தை உணர்ந்தவளாக ஹல்லேலூயா. உங்களை விட்டு கொடுங்க, உங்களை விட்டு கொடுங்க, உங்களை விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவின் சொன்னவர் இந்த ஆலயத்தில் ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். ரீதா ஹம்தலையால் அது யாப்தரை பௌதி ஆக்கார் அது யாப்தரா பௌரவா ரீதி ஹம்தராபா. வெறுமையாய் போகாதீங்க. யாரும் சும்மா போகக்கூடாது. பரிசுத்த ஆவியை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவி நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ரீபை காந்தி ஆலாதி ஆப்தனபே ஹம்தரி பாலாதி ஆக்கார் அதியாபாராபா. நன்றி ரீதிலிஹரா. எஸ் ரீதிலிஹந்திலிஹரா. எஸ் ரீதிலிஹந்திலிஹரதனா. ரீதிலிஹந்திலிஹரா. எஸ் லதுனஹலிதிஹரயரா. ரீதிலிஹந்திலிஹரா. எஸ் லதுனஹலிதிஹரா. ஆமென். ரீதிலிஹரதனா. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை ஏன் மறந்து போனா? அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணாகிய தேவனாகிய கர்த்தர் உன் வலதுகையை பிடித்து உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயோ? இந்த செங்கடலை எப்படி கடந்து போவேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ? செங்கடலை பிரித்த கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்பதை மறந்துட்டாயோ? உனக்குள் இருக்கிற தேவன் பயங்கரமானவர் என்பதை மறந்துட்டாயோ? உனக்குள் இருக்கிற தேவன் சர்வ வல்லவர் என்பதை நீ மறந்து போனாயோ? ஷத்தாலா தியா, உன்னுடைய அவ்விசுவாசத்தை விட்டு எழுந்துரு. உன்னுடைய அவ்விசுவாசத்தை எழுந்துரு.
உன் உபத்திரவத்தை விட்டு நீங்கும். உபத்திரவத்தில் உட்கார்ந்துகிட்டு ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அழுகிறாய்? உன்னை அக்கறைப்படுத்த தேவன் இருக்கிறார். உன்னை அக்கறை சேர்க்க தேவன் இருக்கிறார். உன்னை கரை சேர்ப்பா, கரை சேர்ப்பா, கரை சேர்ப்பா. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் அன்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. சொல்லுவோம். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தே. சொல்லுவோம். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தே. சுகமோ தேவையில்லை, சொல்லி அழைத்தவர் நீ போது. சொத்து சுகமோ தேவையில்லை, சொல்லி அழைத்தவர் நீ போது. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, சொல்லுவோம். என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீரென்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ. அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். கொஞ்ச காலம் தீங்கு அனுபவிக்கிற உன்னை விடுவிப்பார், உன்னோடு இருப்பார். உபத்திரவத்தை நினைச்சு பயப்படாதீங்க. அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். என் தேவன் எனக்கு அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கே, 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 நன்மைக்கே. என்னை கரம் பிடித்தவர் நடத்தி செல்வார். அப்படி கைகள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.